ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஐபிஎல் 2026 தான் மினி ஆக்ஷன் தான் டிசம்பர் 16 அபுதாபியில். எஸ், ரீடைன் ரிலீஸ் லிஸ்ட்டு எல்லாம் ஓவர். சில டீமுக்கு வந்து ஃபியூ கேப்ஸ் டு பி ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டீமுக்கும் 1-2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது ஃபிட் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் இந்த மினி ஆக்ஷன். எல்லாருமே ஆக்டிவாக இருப்பாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் மட்டும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இருக்கிறதே லாஸ்ட்டு அவங்க தான் 2,75,00,000 தான் இருக்குது. டீம் ஓரளவுக்கு செட்டில்டு. ஸோ இப்போ ஒரு 4 பிளேயர் சொல்ல போகிறேன். இவங்க கண்டிப்பாக 15 கோடிக்கு மேலே போவாங்க. ஹை பிட்டிங் நடக்கும். ரைட், அதுக்கு முன்னாடி யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது பார்த்துருவோம். அப்போ தான் தெரியுது எந்த அளவுக்கு யார் போட்டி போடுவாங்க 4 பிளேயருக்குன்னு. ஓவர்சீஸ் பிளேயர். ரைட், ஃபஸ்ட்டு வந்து கேகேஆர்ட்ட 64 கோடி 30 லட்சம். ரெண்டாவது சிஎஸ்கே கிட்ட 43 கோடி 40 லட்சம். மூணாவது எஸ்ஆர்ஹெச் 25 கோடி 50 லட்சம். இந்த 3 தான் விகரஸாக பிட்டிங் நடக்கும் இவங்களுக்குள்ளே தான். ஏன்னா அவங்கள்ட்ட தான் ஃபண்ட் இருக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட் 22 கோடி 95 லட்சம். அஞ்சாவது டெல்லி கேபிட்டல் 21.8 crores. ஆறாவது ஆர்சிபி 16.4 crores. ஏழாவது ராஜஸ்தான் ராயல் 16.05 crores. எட்டாவது குஜராத் டைட்டன்ஸ் 12.9. ஒன்பதாவது பஞ்சாப் கிங்ஸ் 11.5. பத்தாவது தான் மும்பை இந்தியன்ஸ் 2.75. ரைட், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த எந்த 4 பிளேயர் மொத்தம் 77 ஸ்லாட்டு ஃபில்லப் ஆகணும். அவைலபிள் ஸ்லாட்டு எல்லா ஃப்ரான்ச்சைஸியும் மொத்தமாக இப்போ சொன்ன அமௌண்ட்லாம் கூட்டிங்கன்னா 237 கோடி 55 லட்சம் இருக்குது. செலவாக போகுது டிசம்பர் 16. அதை வச்சு தான் பார்ப்பாங்க. சரி, நானும் என் பங்குக்கு ஒரு 4 பிளேயர் சொல்கிறேன். ஹை ப்ரொஃபைல் பிளேயர், கண்டிப்பாக பெரிய பிட்டிங் போவாங்க. இவங்கெல்லாம் போனதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்களை பற்றி யோசிப்பாங்க ஆக்ஷனில். ஃப்ரான்ச்சைஸி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கேமரூன் கிரீன் வெரி குட் ஃபார்மில் இருக்கார். ரீசெண்டாக செஞ்சுரி அடித்தார் சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக ஒன் டே இன்டர்நேஷ்னல். 55 பாலில் 118. ஓடிஐயில் அதுவும். அதே மாதிரி இப்போ டெஸ்ட் மேட்ச் நடக்குது. அது லோ ஸ்கோரிங் டெஸ்ட் மேட்ச். அதனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டார். இப்போது செகண்ட் இன்னிங்ஸ் விளாட்றாங்க இங்கிலாந்து. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஓவராலாக ஒயிட் பாலில் இஸ் அ வெரி குட் பிளேயர். T20லேயே ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட்டே அவர் 160+ எல்லா T20 சேர்த்தாலே. அது இல்லாமல் போலிங் வேறு போடுவார். ஐபிஎல் மட்டுமே சொல்கிறேன்னே 28 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. 707 ரன், ஐஎஸ் ஸ்கோர் 100, ஸ்ட்ரைக் ரேட் 153.70, ஆவரேஜ் 41.59. ஒரு 100, 250, 62 4, 32 6 அடிச்சு வச்சிருக்காரு. 16 விக்கெட் வேறு எடுத்தார். எக்கனாமி ரேட் ஆஃப் 9.08. இவர் ஏற்கனவே ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸுக்கெலாம் விளையாண்டவர். ஸோ இவர் கண்டிப்பாக ஹை பிட்டிங் போவார். ஆல்ரவுண்டர். அண்ட் சிஎஸ்கேல கூட ஃபிட் ஆக வாய்ப்பு இருக்குது நம்பர் 6ல். அப்புறம் யாருப்பா? டேவிட் மில்லர். கில்லர் மில்லர்னு எல்லாருமே செல்லமாக சொல்லுவாங்க காமெண்டேட்டரில். இப்போ இவர் வந்து ஃபினிஷர், எக்ஸ்ப்ளோசிவ் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். நிறைய டீமுக்கு விளையாடி இருக்காரு. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டு, பஞ்சாப், ராஜஸ்தான் ராயல், குஜராத் டைட்டன்ஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய விளையாடி இருக்காரு. டர்பன், யார்க்ஷயர் ஆகட்டும், டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸில் இருந்தார். பால் ராயல்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டீம். அப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் யூஎஸ்ஏல நடக்கிற நைட் ரைடர் அதில் இருந்தார். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இவர் ரொம்ப ரொம்ப நல்ல பிளேயர். ஐபிஎல்லில் மட்டுமே 135 மேட்ச், ரன்ஸு 3077 ரன்ஸு, 101 ஐஎஸ் ஸ்கோர், ஆவரேஜ் 35.78, ஸ்ட்ரைக் ரேட் 138.61, ஒரு 100, 1350, 220 4, 138 6 அடிச்சு வச்சிருக்காரு. கரீபியன் லீகு, பாகிஸ்தான் சூப்பர் லீகு, பங்களாதேஷ் லீகு, ஸ்ரீலங்கா எல்லா லீக்லையும் இருப்பார் அவர். ஸோ இவர் ஒரு நல்ல ஹை ரேட்டுக்கு போகிறதுக்கு முடியும். ஏன்னா ஃபினிஷர், மிடில் ஆர்டர். அதே மாதிரி மூணாவது ராசல் மாசல், அவர் தான் 12 சீசனாக கேகேஆர்ட்ட இருந்தார். ஏன் அவரை ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. சரி, ரிலீஸ் பண்ணிட்டீங்க, இப்போ 64 கோடி இருக்குது, திருப்பி பீட் பண்ணுவாங்களான்னு. சரி, ஒரு ஹை ப்ரொஃபைல் பிளேயர் வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு விளையாடி அதோட கம்மியாக இன்னொரு அமௌண்ட்டுக்கு அதே டீமில் விளையாடும் போது அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் கான்ஷியஸே உங்கள் மைண்டு சொல்லும், சரியாக விளையாடலையே உங்களை இப்படி குறைச்சிட்டாங்க காசுன்னு. அதனால் கேகேஆர் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவன் தான் அவங்ககிட்ட ஃபண்ட் இருக்கிறதுனால. அண்ட் இப்போ ரசல் வந்து 2651 ரன் அடிச்சிருக்காரு ஐபிஎல்லில் மட்டுமே. 115 இன்னிங்ஸ். ஸ்ட்ரைக் ரேட் 174.18, 1250 அடிச்சிருக்காரு. 186 4, 223 6. விக்கெட் எடுத்திருக்காரு போலிங்கில், ஷார்ட் ரன் அப்பில், ஷோல்டர் பவரில், குட் லென்த்தில் பால் ரைஸ் ஆகும். 123 விக்கெட்டு, 9.51 எக்கனாமி ரேட். பெஸ்ட் போலிங் ஃபிகர் 5 விக்கெட்ஸ் பர் 15 ரன்ஸ். இவர் ட்ரினிடாட் நைட் ரைடர்ஸ், அபுதாபி நைட் ரைடர்ஸ், மெல்பர்ன் ஸ்டார்ஸ், இது மாதிரி நிறைய லீக், மினி லீக்ஸ் அவரும் விளையாடிட்டு இருக்காரு. வெஸ்ட் இண்டீஸுக்கே கம்மியாக தான் விளையாடுவார். எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 ஆயிடுச்சா? அப்போ 4வது யாருப்பா? பத்திரானா. இந்த 4 பேரில் யங்கஸ்ட் இவர் தான், 23 ஏஜ். யார்கர் மன்னன் அண்ட் மலிங்கம் மாதிரி போலிங் ஆக்ஷன் இருக்கும். ரோல் மாடலே அவருக்கு மலிங்கம் தான் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயம் கற்றுருப்பார் எம்எஸ் தோனிகிட்ட இருந்த. எம்எஸ் தோனி ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்ததுனால எப்படி ஃபீல்ட் செட் பண்ணணும், எப்போ ஸ்லோவர் டெலிவரி பண்ணணும், எப்போ யார்கர் பண்ணணும், பேட்ஸ்மேன் எப்படி ரீட் பண்ணணும்லாம் தோனி சொல்லி கொடுத்துருப்பார் 100%. இவரோட ஸ்லோவர் டெலிவரி ரொம்ப எஃபெக்டிவ். ஏன்னா அந்த ஸ்பீடில் அந்த ஆக்ஷன், ஆக்வர்ட் ஆக்ஷனில் வரும்போது
என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது. டக்குன்னு ஏர்க்கர் ஆகலாம், பவுன்சர் ஆகலாம், ஸ்விங் இருக்காது மச்சு, ஆனால் ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி யூனிக் ஆக்ஷன்னால எல்லா பேட்ஸ்மேனும் ட்ரபிள் ஆவாங்க, ஸ்பெஷலி டெத் ஓவரில். உங்களை அலோவ் பண்ணவே மாட்டார் ஃபீட் மூவ்மெண்ட்டுக்கு. வெளியில் வந்து லாப் பண்ணலாமா, மிட் விக்கெட்டு கொஞ்சம் லெக் சைடில் போய் அடிக்கலாமா, ஆஃப் சைடில் போய் அடிக்கலான்னு. ஸோ ஸ்க்ரீஸில் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணும். ஒன்று ஃப்ரண்ட் ஃபுட்டில் வா, பேக் ஃபுட்டில் வா, இல்லை ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்தால் ஃபுல் டாஸ் ஆக்கி அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இஸ் அ வெரி எஃபெக்டிவ் பிளேயர். இவருக்கு நிறையா பிட்டிங் அமௌண்ட் போகும். 32 ஐபிஎல் மேட்ச்சு, 47 விக்கெட்டு, 8.68 எக்கனாமி ரேட்டு, பெஸ்ட் 4 ஃபார் 28. அண்ட் ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் எடுப்பாங்க, ராஜஸ்தான் ராயல் எடுப்பாங்க, லக்னோ சூப்பர் ஜெயின்லாம் எடுப்பாங்கன்னு. பஞ்சாப் கிங்ஸ்லாம் டவுட் தான், இருக்கிறதே 11.5 கோடி தான். ராயல்ஸ் 16.5 கோடி, லக்னோ சூப்பர் ஜெயின் 22 கோடி. அவங்க வேணால் ட்ரை பண்ணலாம், பட் டவுட்ஃபுல். ஏன்னா பர்ஸ் அவ்வளோ கம்மி. கேகேஆர் பாசிபிள் இருக்குது, ஏன்னா அவங்க ஆண்ட்ரிச் நோக்கியாவை ரிலீஸ் பண்ணாங்க, ரசல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக கேகேஆருக்கு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் லாட் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸி விளையாடிருக்காரு, லாட் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸி கிரிக்கெட் விளையாடிருக்காரு. கரீபியன் லீக், பங்களாதேஷ் பிரீமியர் லீக், ஸ்ரீலங்கா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் விளையாடிருக்காரு, சிஎஸ்கே விளையாடிருக்காரு அப்வியஸ்லி. ஸோ இதுதான் இவரை பற்றி. ஸோ என்னை பொறுத்தவரை கேமரன் கிரீன், டேவிட் மில்லர், ராசல் தம்மாசல், பத்திரானா த யார்கர் மன்னன், இவங்களாம் தான் ஹை பிட்டிங்கு போவாங்க. நீங்கள் என்ன, நீங்கள் இது இல்லாமல் ஏதாவது பேர் இருந்தால் சொல்லுங்கள். இல்லைங்க சார், இவர் தான் ரொம்ப ஜாஸ்தி போவார்னு மேட்ச் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நாள் இருந்தால் வந்துடணும். டிசம்பர் 16 தான், நான் கிட்டத்தட்ட 20 நாள் தான் இருக்குது. அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். பொறுப்பாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.